சிலதெல்லாம் நம்ம ஒரு காலத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போ பார்த்தேன்னா சுதர்சன சதகம்னு ஒரு கிரந்தம் கேள்விப்பட்டிருக்கேளா? சுதர்சன அஷ்டகம் கேள்விப்பட்டிருப்பேள். பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுண ஸ்தோம பூஷண சுதர்சன ஹோமம் நிறைய பண்ணியிருப்பேள். சுதர்சன ஹோமம் பண்ணியிருப்பேள், சுதர்சன அஷ்டகம் கேட்டிருப்பேள். சுதர்சன சதகம் அப்படின்னு கிரந்தம் கேட்டிருக்கேளா? சிலர் கேட்டிருக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரியவா கிரந்தமாக வச்சுருக்கா. அது கூரநாராயண ஜீயர்னு ஒரு ஆச்சாரியன், பராசர பட்டருக்கு சிஷ்யராக இருந்தவர். பிற்காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போக சக்கரத்தாழ்வாரை பற்றி 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் சாதிச்சார். சத அப்படின்னாலே 100, சதகம் 100ஐ கொண்ட கிரந்தம். சுதர்சன சதகம் 100ஐ கொண்ட கிரந்தம். சுதர்சனை பற்றி சொல்றது சுதர்சன சதகம். பல சுதர்சன ஹோமங்களில் விஷயம் தெரிஞ்சவா வந்தால் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆவர்த்தி ஹவிசு கொடுக்கும் போதும் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு கொடுப்பா. அந்த மாதிரி மரபு உண்டு. எதுக்கு சொல்ல இந்த சுதர்சன சதகம் ஆச்சரியமான கிரந்தம், நல்ல சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. ஆனால் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் தலையாற்றுறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருக்குன்னு தெரியறது. அதில் என்ன ஸ்லோகம் இருக்குங்கிறது தெரியறது சொல்லலை. சுதர்சன சதகம்னு ஒன்று இருக்குன்னு தெரியறதே 10 பேருக்கு தான் தெரியும். ஆனால் சஹஸ்ரநாமம்னு சொன்னால் எத்தனை பேர் இப்போ தலையாட்டுவேள், எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும். ஏன்னு சொன்னால் அது அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம். நம்ம பெரியவாள்லாம் எழுதி வைக்கணுங்கிறது இல்லை, பார்த்துன்னு இருக்கிறத நம்ம பண்ணாலே போரும். ஆண்டாள் மேலையா செய்வனகள் வேண்டுவென கேட்டியேல். நம்ம பெரியவா பண்ணுறத பார்த்தாலே போரும்னா. மேல ஒரு வார்த்தை சொன்னா, மேன்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரினியேன்னு. எங்க அப்பா பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் பண்ணது சொன்னதை கேட்டே வளர்ந்தவள் நான்கிறா. அதனால பெரியவா பண்றத பண்றோம், நமக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை பண்றோம். சஹஸ்ரநாமம்ங்கிறது அப்படிதான் வந்தது. ஒண்ணு. ரெண்டாவது ஸ்தோத்திரம்னு நம்ம பொதுவா சொல்றோம் இல்லையா, இது இவரை பத்தி ஸ்தோத்திரம் அவரை பத்தி ஸ்தோத்திரம்னு சொன்னாலே நம்ம முன்னாடி ஒரு பேர் சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. இது லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஸ்தோத்திரம்னு வேணும்னு சொன்னா நீங்க கேட்பேள், யாரை பத்தி சொல்லுங்க, அப்பதான் அந்த புஸ்தகத்தை எடுக்க முடியும்னு. ஆனா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டேளான்னு கேட்டா யாரும் எந்த சஹஸ்ரநாமத்தை சொல்றேள் கேட்கவே மாட்டா. ஏன்னா பகவத் பாதாள் வழிவகுத்து வச்சுட்டார். பஜகோவிந்தத்துல சாதிக்கிறார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி. அந்த இடத்துல பகவத் பாதாள் கீதைன்னு சொல்லியிருக்கார். கீதையிலேயே நிறைய இருக்கே, பகவான் சொன்ன கீதை பகவத்கீதை, தேவி கீதை அப்படின்னு ஒன்று உண்டு. அதே சமயத்தில் விஷ்ணு புராணத்தில் யமகீதைன்னு ஒன்று உண்டு. இவ்வளவு கீதை இருக்கு, ஆனால் வெறும்னா கீதைன்னு போட்டிருக்கார். பகவத் பாதாளுடைய கிரந்தத்துக்கு வியாக்கியான கர்த்தா வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், அந்த இடத்துல பகவத்கீதைன்னு போடணும்னு அவசியமே இல்லைன்னா கீதைனாலே பகவத்கீதை தான். அதே மாதிரி சொல்றார் சஹஸ்ரநாமம்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் விட்டார். அந்த மாதிரி இங்க வந்திருக்கவா எத்தனையோ பேர் பெரியவா, வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி ஷீலவிருத்தைஹின்னு ராமாயணத்தை எடுக்கிறா. வயசால் ஞானத்தால் தங்களுடைய நடத்தையால் மிகப்பெரியவர்கள் நிறைய பேர் இங்க வந்திருப்பாள். அதாவது நீங்கள்லாம் வழிவகுத்து கொடுத்தது தான் அடியோங்கள் மாதிரி இருக்கவா கடைபிடிக்கணும். அடியேனும் இல்லத்தில் இருக்கும்போது இங்கே கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து சஹஸ்ரநாமத்தை சொல்லி சொல்லி தான் கேட்டிருக்கோம். அதனால் சஹஸ்ரநாமம்ங்கிறது ஒரு புது வார்த்தை கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு தலைப்பு போட்டிருக்கோம். அந்த சஹஸ்ரநாமத்தின் அர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். முழு அர்த்தத்தையும் 3 நாள் சொல்லிடுவேளா? இது எப்பேற்பட்டவராலையும் சொல்லவே முடியாது. அந்த 1000 நாமத்துக்கு ஒரு நாமத்துக்கு ஒரு ஜன்மா போராது. சுவாமி அப்படின்னா ஜன்மாக்களாக சொல்ல போறேளா அப்படியும் இழுத்துன்னு போயிட்டா. அதி விஸ்தாராத், ரொம்ப விஸ்தாரமாக சொல்லின்னு போயிட்டோம்னு வச்சுங்கோ. சுவாமி இந்த நாமத்தை இப்போ கேட்டேள், அடுத்த ஜென்மத்தை அடுத்த நாமத்தை தெரிந்து கொள்ளலாம்னா அடுத்த ஜென்மம் வேண்டாங்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் முயற்சி எடுக்கிறோம். நான் அடுத்த ஜென்மத்துக்கு வாங்கன்னு சொன்னால் மோட்சம் வேண்டாங்கிற மாதிரி ஆயிடுறதே. அப்படியும் இல்லை, சுருக்கமாகவும் பார்ப்போம். அதே சமயத்தில் ரொம்ப சுருக்கிட்டோம்னு வச்சுங்கோ சாப்பிட்றதும் கடினம். அதனால அவதாரிக்கை சொல்லிட்டு ஒரு 5-6 நாமங்கள் இந்த 3 நாளில் சொல்லணும்னு ஒரு இச்சை, பகவத் சங்கல்பம் எப்படி நடத்தி வைக்கிறாருன்னு பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் நான் அக்கப்பூர் பேசாமல் இருந்தாலே நடத்திவிடலாம். ரெண்டாவது, ஏன் அதுதான் பேசுவேன். மூணாவது, இப்படி இருக்கு. பாக்கியை இங்கே தெரிந்து கொள்ளலாம் பகவத் அனுகிரகத்தால். மேலே இந்த இப்போ ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா, வாணி மஹாலில் தான் சங்கல்பம். இதை இப்படி இன்னொரு வருஷம் சொல்கிற இடத்துலலாம் சொல்லிவிட்டு இப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய கொழா, அது என்னது, யூடியூப்னா என்ன, உங்களுடைய கொழா, அந்த உங்கள் கொழாயில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மேலே நடக்கிற உபன்யாசங்கள்லாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவேன், இங்கே இப்படி சொல்லியிருக்கேள், நீங்கள் சொல்கிற ஊருக்கெல்லாம் எங்களால் வர முடியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுறாரு. இப்போல்லாம் நம்ம வைகுண்ட ஏகாதசி கோவிலுக்கே போக வேண்டாம் சுவாமி. காத்தாலும் 3 மணிக்கு எழுந்தபடி
கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழிகேசனேன்னு பெருமாள். எப்படி நீ எழுந்துக்கிறியோ அப்படியே பார்த்துவிட்டு நம்ம காலை நீட்டிண்டு தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி பகவானுக்கு நம் பாதம் சேவை இல்லையா இருக்கும் சுவாமி. கம்பர் என்ன சாதிச்சார்? உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னார். அந்த மாதிரி பெருமாள் உலகத்தை ரட்சிப்பவன். பெருமாள் இருப்பது யாரால்? பக்தர்களால். பக்தர்களின் பாதத்தை தானே அவர் தாங்கிக் கொள்றார். அதனால் நேர அவருக்கு நீட்டிண்டு அதே மாதிரி சப்த பிராகார மத்தியே சரசிஜ முக்குளோத் வாசமானே விமானே காவேரி மத்தியதேசே என்ன ஆச்சரியமான சேஷசயனத்தோடு நாம் கிடக்க பகவான் நமக்காக வந்து சேவை சாதிக்கிறாரோன்னோ அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி அப்படி இருக்கு. நீங்கள் தாராளமாக இன்டர்நெட்டில் கேட்டுக்கலாம் பின்னாடி சொல்ல போகிற உபன்யாசங்களை எல்லாவற்றையும். அது முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்திருக்காமல் இருப்போமோனோ போட மாட்டேன் இதை. அதனால தான் இங்கே 3 நாள் வரப்போகிறேள். இன்னும் 2 நாள் வரக்கூடியதை இன்னும் 4-5 பேர் கூட்டுண்டு வர வருவேள். உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அர்த்தம் இப்போது மகாபாரதத்தை நம்ம சுருக்கமாக பார்க்கணும். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது ஒரு தனி பிரபந்தமாக நம்ம கொண்டாடினாலும் அது எதுக்குள்ளே இருக்குன்னா மகாபாரதத்துக்குள்ளே. அதனால் வேதங்கள் ரொம்ப ஒசத்தியானவை. அது கர்மாக்களை பற்றி சொல்லும். கர்மாவை எதுக்கு சொல்லியிருக்குன்னு கேட்டால் நம்ம பெரியவாள்லாம் அவதாரிக்கையில் எடுக்கிறா. இந்த யஜ்ஞத்தை பண்ணால் இது நடக்கும்னு சொன்னால் அவனுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை, பண்ணுறான், நம்பிக்கை வந்துடுறது. ஏன்னா பண்ண யஜ்ஞத்தின் பலன் அவன் என்ன நினைச்சானோ நடத்தி வைக்கிறது. அதனால் முதல்ல கர்மாவில் மூட்டிடுறது வேதம். அதனால தான் ஞான காண்டத்துக்கு முன்னாடி கர்ம காண்டம்னு பெரியவா வச்சுருக்கா. கர்மாவை முதல்ல செய். இப்போ அதை செஞ்ச உடனே ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்த உடனே ஒரு இச்சை வருமா. இந்த இச்சைக்கு ஜிக்ஞாசான்னு பேர். அதனால் அந்த ஜிக்ஞாசை பிறந்து ஒரு இச்சை பிறந்து நினைப்பானா, ஏன் கர்மாவை பண்ணிட்டோம், எதுக்கு பண்ணோங்கிறத தெரிஞ்சுக்கலாமேன்னு ஞானத்தில் முயல்வான். ஒரு குழந்தை ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கெல்லாம் பல் தேக்க ஆரம்பிக்கிறது. குழந்தாய், இதற்கு பேர் பிரஷ், இதற்கு த்விஜச்சந்திர சந்திரிகாம் ஐக்ஷத என்று பெயர். அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை இது அழிக்கும். இப்படிலாம் சொல்கிறேளோ? சொல்லவே மாட்டேள். முதல்ல கர்மாவை கற்றுக் கொடுத்துட்றேள். அதுவே 7ஆம் கிளாஸ் வரும்போது 2nd ஸ்டாண்டர்டில் இருக்க டீச்சர் சொல்லுவோம், யூ நோ வை யூ ப்ரஷ் யுவர் டீத் பிகாஸ் டு annihilate the germs அப்படிம்போ. அப்படின்னா முதல்ல கர்மா தேய்ச்சுடுறது, ஞானம் 2வது வகுப்பில் தான் வருது. அதே மாதிரி யஜ்ஞம் செய்கின்றான் ஒருவன், கர்மா அது எதுக்காக பண்ணிருக்கோங்கிற ஞானம் பிற்காலத்தில் வருது. அது ஞான காண்டம் என்கின்ற உபனிஷத். வேதம் வேதாந்தமான உபனிஷத் ரெண்டும் கர்மா ஞானத்தை பற்றி சொல்கிறது. இதை பற்றி சொன்னாலும் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கணும். நமக்கே ஸ்கூலில் என்ன பண்ணுவான்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்த உடனே கீழே ஃபார் எக்ஸாம்பிள்னு கொடுப்பா. எப்போவுமே பல பேருக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும், மேலே இருக்க டெஃபினிஷன் புரியாது. அந்த மாதிரி உபனிஷத் வேதம் மேலே சேர்ந்து இருக்கக்கூடிய டெஃபினிஷன், கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன், சம்ஸ்கிருதத்தில் உதாகரணம், அதுதான் இதிகாச புராணங்கள். அதனால தான் பார்த்தேன்னா ராமாயணம் தலைப்பு போடுறேன்னு வச்சுங்கோ, எத்தனை வாட்டி கேட்டிருந்தாலும் மனுஷா வந்துருவா. இதே சாந்தோக்கிய உபனிஷத்தில் சத்வித்யா பிரகரணம்னு போட்டால் முதல்ல இருக்கிறதும் தெரியாது, முதல்ல இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறபடியால் உட்பகுதியும் தெரியாது, வரவா 10 பேர் தான் இருப்பா. அதனால தான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த டெஃபினிஷனை விட இல்லஸ்ட்ரேஷன்னா புரிகிற மாதிரி வேதாந்தங்களை விட உதாரணமாக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள் புரியும். நீங்கள் கெமிஸ்ட்ரியிலேயே பாருங்கோ, பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம முதல்ல படிச்சுருவோம். எப்போவுமே லெபார்ட்ரியை வச்சுட்டு யாரும் தியரியை கற்றே தர மாட்டா. அது ஒரு பழக்கமாக இப்போ வச்சுக்கல. இப்போ எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதாவது மாற்றம் வந்துவிடுத்தான்னு எனக்கு தெரியல. அடியோங்கள் படித்த வரைக்கும் எப்படி முதல்ல இது ரியாக்ட் ஆகி இது வரும் அப்படின்னு சொல்லிவிடுவா. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தேளா இதை வந்து H2S கேஸில் போட்டால் இந்த மாதிரி ஒன்று வருதான் அப்படிங்கிறத நீங்கள் லெபார்ட்ரியில் போய் பண்ணி பார்ப்பேள். அதனால தான் பெரியவாள்லாம் அந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்களை பின்னாடி வச்சுண்டா முதல்ல வேதாந்தங்களை படிப்போம்னு வச்சுண்டா. வேதாந்தங்களை கற்று அதன் சாரமாக அனுபவிப்பா. ஏன் சுவாமி, நம்மளாம் முதல்ல இப்போ ராமாயணம் தானே படிக்கிறோம். இப்போ பிறக்கும் போதே என்ன ரிக்வேதையில் இப்போ பிரகிருதம் அழகிசிங்கர் 46ஆம் பட்டம் இருக்கார், ரிக்வேதத்தில் பூர்ணாதிகாரி. அவருக்கு ராமாயணமும் பிற்காலத்தில் வந்தது. அவருக்கு கிட்டிய பாக்யம் ஞானம் நமக்கு கிட்டாதே. பல பேருக்கு நம்ம அபிவாதையை சொல்லுவோம், அபிவாதையில் வந்து லீனியேஜ் சொல்லுவோம் இல்லையா, யாருமே ஆட்ட மாட்டேங்கிறா. இன்னைக்கு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமானே எனக்கு சந்தேகம் வருது. சொல்கிறேளோ இல்லையோ தலையாட்டிவிடுங்க, அப்போ தான் உபன்யாசம் மேலே நகரும். அதனால் அபிவாதையே ஆங்கீரசை படின்னு சொல்லும்போது ஆங்கீரச ஆம்பரீஷ யவனாஸ்வத் திரையாரிஷையே பிரவரான்வித. பிரவரம்னு சொன்னால் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, இப்போ பயாலஜியில் நீங்கள் வந்து ஸ்பீஷீஸ், ஜெண்டர்,
ஃபைலம் அப்படின்னு எடுப்பேள். இப்போ ஃபைலம் சீலியன்டரேட்டா அப்படின்னு ஒன்று உண்டு, ஃபைலம் அனிலிடா, ஃபைலம் ஆர்த்ரோபோடான்னு இருக்கும். இது பெரிய பகுதி, அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது தான் ஜெண்டர். அதுக்கும் கீழே வருது தான் ஸ்பீஷீஸ். இப்போது கரப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பயாலஜியில் உங்கள் பேரம்பேத்தியை கேட்டு பாருங்க, அது ஒரு மார்க் கேள்வி கேட்கலன்னா அது சரியாக படிக்கலன்னு கேட்டு பார்த்துருங்க. கரப்பாம்பூச்சிக்கு என்ன சொல்லுவா, பெரிப்ளானட்டா அமெரிக்கானான்னு பேர். அதுக்கு பெரிப்ளானட்டாங்கிறது ஜெண்டர், அமெரிக்கானாங்கிறது ஸ்பீஷீஸ். அந்த பகுதியில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பூனையை பார்த்துட்டு இட் பிலாங்ஸ் டு த கேட் ஃபேமிலின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம 3 ரிஷிகள் பேரை நான் சொன்னேனே, அங்கீரஸ்னு பேர் அந்த ரிஷிக்கு, ஆங்கீரசன் நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அங்கீரஸுங்கிறது ரிஷி, ஆங்கீரஸுங்கிறது அவருடைய பின்னாடி வந்த குலம். புரியுறதா? அத்ரிங்கிறது ரிஷி, ஆத்ரேயாளுங்கிறது அந்த அத்ரி ரிஷியில் வந்த குலம். இப்போ நம்ம ஆத்ரேயம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ கிடாம்பி குரூப்பை சேர்ந்தவ பிறவை பார்த்தேன்னா ஆத்ரேய கோத்திரக்காராளாக தான் இருப்பா. அந்த மாதிரி வாதூல கோத்திரம்னு முதலியாண்டான் அவளுடைய வம்சம், ஹாரீத கோத்திரம்ங்கிறது ஹரித் மகரிஷியுடைய வம்சம். அதனால நம்ம 3 ரிஷிகள் சேர்ந்து இது ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கா. இப்போ அடியனுடைய பிரவரத்தில் ஆங்கீரச, ஆம்பரீஷ, யவனாஸ்வத் திரயாரிஷையே பிரவரான்வித, 3 ரிஷிகள் சேர்ந்த பிரவரம். பிரவரான்வித இந்த கோத்திரத்தை சார்ந்த நான், இவர் தான் எங்களுடைய குலத்தின் முன்னோர், ஹரித கோத்ரஹா. நான் கடைப்பிடிப்பது இந்த சூத்திரம். இப்போ பல பேர் அதுக்கு போனேன்னா, உங்கள் ஆத்துல கொலு உண்டா அப்படின்னு கேட்பா. உங்கள் ஆத்துல கொலு வச்சா ஆகியே வராதுன்றுவா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேளா, சுவாமி சஹஸ்ரநாமம் படித்தாலே எங்கள் ஆத்துல ஏதாவது சண்டைன்றுவா. படிக்காததுக்கு இது காரணம், சஹஸ்ரநாமம் படித்து சண்டை வருமோ. அதனால் சொல்கிறது வழக்கமோ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் பெரியவா பண்ணதுமோ சுலபமாக என்ன சொல்லிடலாம், எங்கள் பெரியவா பண்ணலேன்னு சொல்லிடலாம். பண்ணாத்துக்கு அது காரணம் வச்சுக்கலாமோன்னு, நான் வந்தால் திருப்பி சொல்ல போகிறா, அதனால் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில் நம்ம சொல்லிடலாம். அப்படின்னா சில ரூல்ஸ் நம்ம பெரியவா கடைப்பிடிக்கிறா இல்லையா, அதுக்கு சூத்திரம்னு பேர். அந்த சூத்திராதிகாரி பொதுவாக 2 பேராக இருப்பா. பெரும்பாலும் மக்கள் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவாளாக இருப்பா. சிலர் போதாயனம், ரொம்ப சிலர் காத்தியாயன கோத்திரம். அதனால் சொல்லும்போது ஆபஸ்தம்ப சூத்திரஹா, இந்த சூத்திரத்தை செய்பவனான நான் ஆபஸ்தம்ப சூத்திரஹா, இந்த வேதத்தை கற்றவனாக இருக்க வேண்டிய நான் அப்படி போட்டுக்கணும். யஜுஷாகாத்தியாயி, ஷாக்கையை சொல்லிவிட்டு யஜுஷாகாத்தியாயி இத்தனாவது சர்மா நாமாகம் அஸ்மி போஹோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் நம்ம அபிவாதையே, இன்ட்ரோடக்ஷன். இப்போலாம் காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட்டு இயரில் கேட்பா, கிவ் மீ யுவர் இன்ட்ரோ அப்படின்னு. அந்த ராகிங் நடக்கும் 4th இயரில், கிவ் மீ யுவர் இன்ட்ரோன்னு எங்கள் பிள்ளைலாம் கேட்பா. அப்போ இன்ட்ரோ சொல்லும்போது நம்ம தவிப்போம், என்ன பண்ணிடலாம், நேரம் அபிவாதையே ஆங்கிரஸ் அவர் ஓடிபடுவார். அதனால் அவருக்கு ஒன்றும் புரியாது நம்ம சொல்கிறது, ஏதோ நம்மளை ஏதோ கண்ணாபின்னான்னு பேசுகிறார் தெரியாத மொழியிலன்னு சொல்லிட்டு ஓடிபடுவார். அதனால் இந்த அபிவாதையேங்கிறது இன்ட்ரோ. இதுக்கு சொல்ல வந்தேன், இதில் வேதம்ங்கிறது தெரியுது. யஜுஷாக்கா அத்தியாயி, சாமசாக்கா அத்தியாயி பெருமையாக சொல்லிக்கிறோம். சில பேர் சொல்லுவா, தெரியுமோ நான் சாமவேதம் கிருஷ்ணருடைய பிடிச்ச வேதத்தில் வந்திருக்கீர் தெரியறதா, அதில் எவ்வளோ ஷாக்க இருக்குன்னே சுவாமிக்கு தெரிய மாட்டேங்கிறது, அப்புறம் என்ன கிருஷ்ணருடைய வேதத்தில் வந்தேன்னு சொன்னதுக்கு பெருமை. அதனால் வேதம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த வேதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேகம். இப்போ ஒன்றுமே இல்லை, சாம வேதம்னு இப்போ எடுத்துட்டேன். வேதங்களில் நான் சாமமாக இருக்கிறேன், மாதங்களில் நான் என்னவா இருக்கேன், மார்கழி. அப்படின்னா பாரத் கலாச்சாரம் இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் உபன்யாசம் சொல்கிற வந்துருங்கோ. மாதங்களில் மார்கழின்னு சொல்லியிருக்காரோன்னு அவர் பாட்டோடு வச்சுக்கூடாது, மாதங்களில் மார்கழி, கனிகளில் மாம்பழம்லாம். அதனால் நீங்கள் வந்துவிடுவோங்க. அதனால் சாமவேதம்னு சொல்லியிருக்காரா. சாமவேதத்துக்குன்னு சில உபனிஷத்து இருக்கும். அதில் ஒரு உபனிஷத்துக்கு சாந்தோக்கியம்னு பேர். ஆழ்வார் பெருமாளை தமிழ் பிரபந்தத்தில் சொல்கிறார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தாரே கேசட், கேட்டால எல்லாரும், ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதும் இல்லாவன் நான் முகந்தன்னோடு உலகோடு உயிர் படைத்தான் எடுத்தாரோன்னு. அது திருவாய்மொழி, இது கோவில் திருவாய்மொழி இங்கே வச்சது. என கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் திருமாலிரு சோலை பாசுரம், ஒன்னும் தேவும் உலகும் மத்தும் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி பாசுரம் இப்போ வச்சாரோன்னு. ஆழ்வார் இடத்துல பெருமாளை ஸ்துதி பண்ணுறார். சந்தோகா அப்படின்னு ஒரு வார்த்தையால் சொல்கிறார். என்னென்னா சாந்தோக்கிய உபனிஷத்தால் சொல்லப்பட்டவனே. எதுக்கு நான் சொன்னேன், இந்த காலத்தில் நம்ம இதிகாச புராணங்களாக இருக்கக்கூடிய பாகவதத்தை படிக்கிறோம், ராமாயணத்தை படிக்கிறோம், மகாபாரதத்தை படிக்கிறோம். வேதத்திலேன்னு வந்திருக்குன்னு தெரியறது. அபிவாதையை சொல்லும்போது வேதத்தை சொல்கிறோம், ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல. அந்த காலத்தில் வேதத்தை படிச்சுட்டு இதிகாசம் படிக்கிறதுனால புரியும் நன்னா. வேதத்தில் சொல்லியிருக்கு, அதாவது சாந்தோக்கிய உபநிஷத்தில் பெருமாள் எப்படி இருக்கார், ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, தலையிலேந்து கால் வரைக்கும் தகதகான்னு மின்னக்கூடிய கோல்டு. கோல்டு அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, ட்ரஸ்ட் ஹஸ் கம் டு சென்னை அப்படின்னு சொல்கிறாலும் அப்படி கோல்டாக இருக்குது. ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா,
ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு கோல்டு மீசை பாருங்க, எல்லாம் பிடி மாடிஃபைடுன்னு கொடமொளகால மட்டும் வைக்க வேண்டாம், பெருமாளுக்கு மீசையிலேருந்து கோல்டு தான். ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேஷஹா, அவருடைய கேசமும் கோல்டா இருக்குன்னு வேதம் சொல்றது. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேஷஹா சொல்லிட்டு பெருமாளுடைய கண்ணை சொல்றது, அதையும் ஹிரண்ய கண்ணுன்னு சொல்லியிருக்கணுமோ, பொன்னை ஒத்த கண்ணுன்னு சொல்லலை. ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, அழகான தாமரையை ஒத்த கண்கள். இந்த வார்த்தையால தான் எம்பெருமானாருக்கும் ராமானுஜருக்கும் அவருடைய ஆச்சாரியரான வெரி குட் யாதவ பிரகாஷர், ஞாபகம் வச்சுக்கோ அந்த சுவாமி பேர். நீங்கள்லாம் 7:30லேருந்து 8 எப்படி அனுபவிக்கிறீர்கள்? ராமானுஜரை போட்டோ வருத்து 7:30லேருந்து 8 அனுபவிக்கிறீங்களோன்னு அது கேட்கறதுக்கு இப்போ நான் ஒரு பேஸ் போட்டு விடுறேன். அதனால யாதவ பிரகாஷர். ஆனால் அதில் சொல்றதெல்லாம் இருக்கான்னு கேட்காதீங்கோ. எது குரு பரம்பரையில் இருக்கோ அதுதான் அடியன்னு சொல்லுவேன். அதனால நம்ம காண்பிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் அதில் வராது. அதனால ததா கப்பியாசம் புண்டரி, இதெல்லாம் போய் வெள்ளையும் சொல்லிடாதீங்கோ. ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, அதனால பெருமாளுடைய கண்ணு தாமரை மாதிரி இருக்கு. கப்பியாசம் அப்படின்னா என்ன எடுக்கிறா? 6 அர்த்தங்கள் சொல்றா. அந்த 6 அர்த்தத்தை தத்துவசாரம். சுவாமி உபன்யாசம் கொஞ்சம் புரியோன்னு வந்தோம், ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டே. முதல்ல ஒரு 15 நிமிஷம் இப்படி, அப்புறம் எப்போவுமே இருக்கா மாதிரி. அதனால முதல் 15 நிமிஷம் இப்படி கேட்டுருங்கோ. ஏன்னா முதல் 15 நிமிஷத்தில் கோச்சுன்னு எழுந்துக்க போக மாட்டாங்கிற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை சொல்றது. கடைசியில் சொன்னால் எழுந்து போயிடுவேள். முதல் 15 நிமிஷம் சரி கொஞ்ச நாள் உட்காந்துட்டு பார்த்துட்டு போகலாம், இன்னும் இந்த மாதிரி தான் போகுமான்னு பார்த்துட்டு போகலான்னு நினைப்பேடோன்னு. அதனால கப்பியாச அப்படிங்கிற வார்த்தைக்கு தத்துவசாரத்தில் நடாதூரம்மாள் 6 அர்த்தங்கள் சாதிக்கிறார். முதல் அர்த்தம் குரங்கின் பிற்பகுதி, அதுக்கும் கப்பியாசம்னு பேர். இப்போ பெருமாளோட கண்ணை தியானிக்கிறேள். தியானிக்கும் போது குருவாயூரப்பனை கண்ணு எப்படி இருக்குன்னா குரங்கின் பிற்பகுதின்னு சொன்னால் நன்னாவா இருக்கு, அது வர கண்ணு வர எப்படி இருக்கும். அதனால ஒரு அர்த்தம் கப்பியாச பொருந்தாது. 2வது பானுபிம்பம் அப்படிங்கிறார், அந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒளிவட்டம், அதுக்கும் கப்பியாசம்னு பேர். அது ரொம்ப சுடுமோனோ. இப்போ அந்த கல்கி தீபாவளி மலர்ல போடுவான், கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு தீபாவளி இரவு மொட்டை மாடிக்கு சென்றான், ஏமா அதோ தெரிகின்ற முழு நிலவை கண்டாயா. தீபாவளி ராத்திரி அன்னைக்கு நிலாவை காமிக்கிறார் இவர். ஏன்னா அவ கடுகடுன்னு இருந்தாலும் சூரியன் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. சந்திரனே இல்லைன்னாலும் அவ சந்திரன் மாதிரி இல்லைனாலும் சந்திரன் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி பகவானுடைய கண்ணு சூரிய பிம்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னா சுட்டு எரிக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டாள் பாடும்போது கூட சூரியனோட நிறுத்தல, சந்திரனையும் சேர்த்து சொன்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு தான் சொன்னா, ஒரே சூரியனோட நிறுத்தல. அதனால 2வது அர்த்தமும் தகாது. 3வது ஊதி போன கண்ணு. அர்த்தம் கப்பியாசம்னா ஊதி போனதுன்னு அர்த்தம். இப்போ ஊதி போனதுன்னா பிறவே சொல்றா, நன்னா இருக்குன்னு தானே சொல்றா. ப்ளோன், இப்போ ஹி இஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா நன்னா சொல்லியிருக்கான்னு அர்த்தம், குண்டா இருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். பெருமாளுடைய கண்ணு வீங்கி போயிருக்கா? அதுவும் இல்லை. அதனால முதல் 3 அர்த்தம் குரங்கின் பிற்பகுதி, அடுத்த அர்த்தமான பானுபிம்பம் சூரியனின் அந்த ரேகை, 3வது ஊதி போயிருக்கு, அந்த அர்த்தமும் கப்பியாசக்கு தகாது. அடுத்த 3 அர்த்தங்கள் என்ன? கீழே தண்ணீரோடு தண்ணீரை பற்றாசாக கொண்டிருக்கக்கூடிய தாமரையை ஒத்த கண்ணு பொருந்துமே. 2வது தண்ணீரிலிருந்து நாளம் தண்டா இருக்கக்கூடிய ஸ்டாக், அதுக்கும் கப்பியாசம்னு பேரு, தகுமே. 3வது கம் பிபதி இதி கபிஹி, கம்னா தண்ணி. ஹிந்தி கம் வச்சுக்காதீங்க, ஹிந்தியில கம் அப்படின்னா குறைச்சல்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கேக்கு மேல ஒரு புள்ளி வச்சேன்னா அந்த கம்னா தண்ணீர். கம் பிபதி, எது தண்ணீரை குடிக்கின்றதோ பருகுகின்றதோ அதற்கு கபிஹின்னு பேரு. சூரியனுக்கு கபிஹின்னு பேரு. தண்ணீரை பருகும் சூரியன் கபிஹி. சூரியனின் கிரணங்கள் பட்டு தடாக சம்பந்தத்துடன் எந்த தாமரை மலர்கின்றதோ அதற்கு கப்பியாசன்னு பேர். அதனால 6வது அர்த்தத்தை வச்சுண்டாராம் எம்பெருமானார். இப்ப சாந்தோக்கியத்துல என்ன சொல்லியிருக்கு? பெருமாளுடைய கண்ணு தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு. ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. இது சாந்தோக்கியத்துல இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. இது எப்படி தெரியும்னு கேட்டா, உடனே வாங்கோ ராமாயணத்துக்கு. ராமாயணத்துல ராம கமல பத்ராட்சா, ராமன் தாமரை கண்ணன்னு சொல்லியிருக்கா. ஷூர்பனகா ராமர் கிட்ட வரா, ராமரை பார்த்து சொல்றா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைங்கிறா. ராமர் சொன்னார், எனக்கு கல்யாணம் ஆயிருக்குமா, அதனால எனக்கு என்னென்ன ஆகும் பாருங்கோ பண்ணிக்கிறேன்னா. அவர் நேதர் சொன்னார், லக்ஷ்மணன் கிட்ட போனார். லக்ஷ்மணன் கிட்ட போனா அவரும் மாட்டேன்னு விட்டார். திரும்பி பார்த்தா சீத்தை வந்தா, அவளை கொல்ல போனா, இவ மூக்கு காதை அறுத்து கொடுத்துட்டா. மூக்கு காது அருந்து அவள் என்ன மாதிரி கொஞ்சம் சுமாராவதாக இருப்போம். அதில் வேற மூக்கு காது வேற அறுத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சுமாராக இருப்போம். நேர கரதூஷணாதிகள் அவளுடைய அண்ணாக்கள் கிட்ட போய் அழறா. ஜனஸ்தானம்னு ஒரு ஊர். ராவணன் லங்கையை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்கான்.
அங்கங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓபன் பண்ணியிருக்கான். அதுதான் ஜனஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல கரதூஷண திரிஷிரஸ் அப்படின்னு 3 ராட்சசாள், அதை தவிர்த்து 14,000 ராட்சசாள் இருக்கா. அந்த இடத்துல போய் அழறா, அண்ணா அப்படின்னு அழறா. ஏற்கனவே கொஞ்சம் குரல் சுமார், இல்லை வேற மூக்கு காது வேற போயிடுதா, கேட்கவே வேண்டாம், அண்ணா. அப்போ அந்த அண்ணா சொல்றா, என் அழகான இந்த தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு அவர் கேட்டுட்டு அவர் சொல்றார், ராமர். அவர் சொல்லணும் ஒன்றும், அந்த படுபாவி ராமன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படி சொல்லலை. தருணௌ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ. 2 பேர். என்ன இளம தெரியுமா, என்ன கை, என்ன கண்ணு, தாமரை மாதிரி. அவாதான் என் மூக்க அறுத்தான்னா சொல்லுவோமோ. இப்போ நான் ரோட்ல போறேன், ஜிஎன் செட்டி ரோட்ல, நன்னா உபன்யாசம் இருக்கும்னு சொல்லிட்டு தத்துவமா சொல்லி எங்களை அறுத்தேளேன்னு ஒருத்தர் பலான்னு மூஞ்சில கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 5 விரல் பஞ்சசம்ஸ்காரம்னு பேர் இதுக்கு. மூஞ்சில பலான்னு ஒன்று கொடுக்குறார். உள்ள வரேன், என்னன்னா மூஞ்சில இப்படி ஆயிருக்கே, என்ன முத்திரை அப்படின்னு கேட்டா, அழகா ஒருத்தர் வந்தார், பலான்னு அடிச்சார். என்ன அழகா அடிச்சார் தெரியுமோன்னு சொல்லுவேனோ. இப்போ வராத சஹஸ்ரநாமம் அப்பதான் வரும். ஒரு சஹஸ்ரநாமம் வரும் பாருங்கோ, அதுக்கு வியாக்கியானமே பண்ண முடியாத ஒரு சஹஸ்ரநாமம் அப்பதான் வரும். எதுக்கு சொல்ல வந்தேன், வெய்யும் போது கூட புகழ்வது நம் அரிது, வெய்யும் போது கண்ணாபினான் வார்த்தை வரணும். ஆனா சூர்பனகை ராட்சச ஜாதியை சேர்ந்திருந்தவளாயும் மூக்குக்காது அருந்தவளாயும் அந்த சமயத்துல ராமரை தாமரையை ஒத்த கண் உடையவன் அப்படின்னு சொன்னா. ஏன்னு கேட்டா, சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமஹிங்கிறார் வால்மீகி. ராமருடைய தனித்தன்மை, ஸ்பெஷாலிட்டி வாஸ் நாட் டு கெட் laurels from his well-wishers. தசரதரோ கௌசலையோ என் குழந்தை, என் கண்மணியே தாலேலோ, ராகவனே தாலேலோ, மனுபுகள் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு அவா பாடுறது பெரிய விஷயம் இல்லையா. தாரை, மண்டோதரி, சூர்பனகா இவாள்லாம் அவனை புகழாளே. சத்ருக்களின் வாயினால் புகழப்பட்ட ராமனுக்கு பெருமைங்கிறா. சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்யங்கிறா. அதனால அவா சொல்லும் போது கூட என்ன சொல்றா, ராமருக்கு தாமரைய ஒத்த கண்ணுங்கிறா இருக்கா. இப்போ பாருங்க, வேதம் என்ன சொல்லித்து, பெருமாளுக்கு தாமரைய ஒத்த கண். அதை சொல்லும்போது கப்பியாசங்கிற அர்த்தம் சொல்லும்போது யாருக்கும் இப்போ இந்த 6 அர்த்தம் சட்டு ஞாபகம் இருக்காது. இதே சூர்பனக சம்பவம் சொன்னோம்னா ஞாபகம் வருது இல்லையா. காரணம் என்ன, வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட கருத்து இதிகாச புராணங்களால் விவரிக்கப்படும் என்பது ஒரு கருத்து. 2வது, புண்டரீகாட்சன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன், பெருமாளுக்கு தாமரை கண்ணுன்னு சஹஸ்ரநாமத்திலே வரும். பத்மநாபோ, அடுத்த வார்த்தை அரவிந்தாக்ஷா, தாமரைய கண்ணன் அப்படின்னு வருது பாருங்க. அதனால சஹஸ்ரநாமத்தில் வருது.